Yamaha MT-15 இது. இந்த சென்சாரை கவனிங்களேன், அப்புன்னு போட்டுருக்கு பாருங்க. இந்த சென்சார் தான் லீன் ஆங்கிள் சென்சார்னு சொல்லுவாங்க. இது வந்து இப்போ இருக்கிற BS6 எல்லாத்துலேயும், அதாவது ECM இருக்கிற எல்லா வண்டியிலையுமே இந்த சென்சார் வரும். அது வண்டிக்கு தகுந்த மாதிரி டிசைன் மாறும், ஆனால் இதோட ஒர்க்கு ஒன்று தான். இது வண்டி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கா இல்லை அப்செட் ஆக போதா, எந்த அளவுக்கு வண்டி சாஞ்சிருக்குங்கிறத ரெஸ்பான்ஸை வந்து ECMக்கு இது சொல்லிக்கிட்டே இருக்கும், ரெஸ்பான்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஒரு அளவுக்கு மேலே விழுக போகுது, வண்டி அப்செட் ஆக போகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து பெட்ரோல் ஃபியூல் சப்ளை கட் பண்ணிடும், இக்னேஷனை கட் ஆஃப் பண்ணிடும். இதுதான் இதோட வேலை. ஒரு வேளை வண்டி திடீர்னு கீழே விழுந்துச்சு, திருப்பி எடுத்தோம், ஸ்டார்ட் ஆகலைன்னு மெக்கானிக்கிட்ட கொண்டு போனீங்க, நம்ம மெக்கானிக்கிலே கழட்டி ரொம்ப நேரம் நோண்டிட்டு இருக்கோம்னா ஸ்டார்ட்டே ஆகல, ஃபியூல் பம்ப் கூட ஆன் ஆக மாட்டேங்குதுன்னா நீங்கள் உடனடியாக இந்த சென்சாரை செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா கீழே விழுந்து பட்டுன்னு இம்பாக்ட் ஆகுறதுல இதில் ஒரு சின்ன பால்ஸ் மாதிரி போட்டிருப்பாங்க. இதை வந்து கழட்டி ஆட்டி பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பால்ஸ் போய் ஏதாவது ஒரு இடத்துல இப்படி ஸ்டக் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். இப்போ வண்டி வந்து கீழே விழுந்திருக்கிறதா தான் ECMக்கு ரெஸ்பான்ஸ் போயிட்டே இருக்கும். வண்டி இக்னைட் ஆகவே ஆகாது. இந்த சென்சார் செக் பண்ணிக்கங்க. அதே போல் இது அவ்வளோ சீக்கிரம் போகாது. ஃபிசிக்கல் டேமேஜ் ஏதாச்சும் ஆனால் தான் உண்டு, நம்ம கழட்டி மாட்டும் போது ஏதாவது ஃபிசிக்கல் டேமேஜ் ஆனால் தான் உண்டு. நல்லா கவனிச்சுக்கோங்க. லீன் ஆங்கிள் சென்சார்னு சொல்லுவாங்க. KTMலாம் இந்த இடத்துல டீஸ்டமோட பேக் சைடில் வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு வண்டிக்கு தகுந்த மாதிரி வெர்ஷன் 1, 2 சீட்டு கடியில் வச்சுருப்பாங்க. ஆனால் ஏதோ ஒரு இடத்துல கண்டிப்பாக இது வச்சுருப்பாங்க ECM ப்ராஜெக்ட் எல்லாத்துக்குமே. இந்த சென்சார் ஒன்று பண்ணுறேன், நான் இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் யூடியூப்பில் சொல்கிறேன். ஃப்ரீயாக இருக்கும்போது சொல்லும் போது நான் உங்களுக்கு அதை இந்த இன்ஸ்டாகிராமில் சொல்லிடுறேன். இது மோட்டோ மெக்கானிக்ஸ். பாய் பாய்.